பைரவியில இன்னைக்கு ஸ்னேகாக்கும் சிவாக்கும் 3வது லவ் அனிவர்சரியா. ஸ்னேகா அதுக்கு என்ன பண்ணாங்க, சிவா அதுக்கு என்ன சொன்னாரு, ஆறுமுகம் பைரவிய ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனாரா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. நீட்டிட்டு இருக்கணும்னு கேக்குறாரு. நீங்க இப்படிதான் பேசுவீங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பேரம் பேசுவீங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது சார், நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சார், சாதாரண ஆக்சிடென்ட் கேஸுக்கு ஏன் சார் இவ்வளோ நேரம் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு ஆறுமுகம் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கிறாரு. இன்னும் எஃப்ஐஆர் போடணும், சார் கிட்ட சைன் வாங்கணும், ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு ஆறுமுகம், போய் உட்காரு அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. சிந்து இங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மகா சொன்ன எல்லா வார்த்தையும் திரும்ப திரும்ப நினைச்சு பாக்குறாங்க. டாக்டரே, அப்ப என் மேல நீ உண்மையா பாசம் காட்டவே இல்லையா? இவ்வளோ நாள் நீ என்கிட்ட நடிச்சுட்டு தான் இருந்தியா டாக்டரே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பைரவி இங்க ஆறுமுகம் எப்படா வருவாருன்னு தெரியலையேன்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆறுமுகத்துக்கு மறுபடியும் ஃபோனும் பண்றாங்க. ஐயோ, பைரவி வேற ஃபோன் பண்றாளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஆறுமுகம் ஃபோனை அட்டன் பண்றாரு. இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பைரவி இருக்கேன், இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன் பைரவி அப்படின்னு சொல்றாரு. நான் எவ்வளோ நாள் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன் தெரியுமா? இப்படி லேட் ஆக்கிட்டு இருக்கியே, எனக்குன்னா நீ இப்படிதான் பண்ணுவ, சீக்கிரமா வா அப்படின்னு பைரவி சொல்றாங்க. கோவப்படாத பைரவி, நான் வந்துடுவேன் அப்படின்னு ஆறுமுகமும் சொல்றாரு. சிவா இங்க ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்னேகா சிவாவை பார்க்க ரூமுக்குள்ள வர்றாங்க. ஸ்னேகாவை பார்த்துட்டு சிவா என்ன பண்ணுவாரு, பேச கூட பேசாம அங்க இருந்து நகர்ந்து போக ட்ரை பண்றாரு. சிவா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஸ்னேகா சொல்ல சிவா நிக்கிறாரு. இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சிவா எந்த பதிலும் சொல்லாம முறைச்சு பாக்குறாரு. என்ன சிவா, இந்த நாளை கூட நீ மறந்துட்டியா? நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண நாள், இன்னையோட நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு சிவா. இன்னைக்கு நைட் அதுக்காக நான் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க, நீயும் வரணும் அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. எங்க சிவா எதுவுமே பேசாம போயிடுவாரோன்னு தான் நான் நினைச்சேன், ஆனா நல்ல வேலை சிவா பேசினாரு. என்னால எங்கேயும் வர முடியாது ஸ்னேகா அப்படின்னு சிவா சொல்றாரு. என்ன சிவா, நீ என்ன 3 வருஷம் காதலிச்சது உண்மைதானே? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், என்னால ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண முடியாது, நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. என்னை நம்பி நீ எதுவும் பண்ணாத, நான் கண்டிப்பா வரமாட்டேன், நான் இப்பவே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சிவா கிளம்பிடுறாரு. போட்ட பிளான் வீணா போச்சேன்னு ஸ்னேகா இங்க நினைக்கிறாங்க. ஆனா சஞ்சய் ஆறுமுகத்துக்கு போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. தாகமா இருக்குன்னு தண்ணி குடிச்சிட்டு ஆறுமுகம் உட்கார்றாரு. எப்போதான் சார் என்னை வீட்டுக்கு விடுவீங்க, நான் அவசரமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு ஆறுமுகம் மறுபடியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்கிறாரு. இங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணீங்களான்னு நாங்க டெஸ்ட் பண்ணணும், மொதல் அந்த மீட்டர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அந்த போலீஸ் கிட்ட சொல்றாரு இன்ஸ்பெக்டர். டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஆறுமுகம் குடிச்சிட்டு ஓட்டுனதா வந்துருது. சார், நான் குடிச்சிட்டெல்லாம் ஓட்டவே இல்லை சார், நான் குடியை நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இது ஏதோ தப்பா காட்டுது அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. ஓ அப்படியா, இந்தாங்க நீங்க ஊதுங்கன்னு அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஊத சொல்றாங்க. அப்போல்லாம் கரெக்டா காட்டுற மீட்டர் கரெக்டா ஆறுமுகம் குடிக்கும் போது மட்டும் தண்ணி அடிச்சதா காட்டுது. சார், இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் குடிக்கவே இல்லைன்னு ஆறுமுகம் மறுபடியும் சொல்றாரு. மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. ஆனா பார்த்தா ஆறுமுகம் குடிச்சாருன்னு தான் காட்டுது. அந்த டைம்ல மறுபடியும் பைரவி ஃபோன் பண்றாங்க. இன்னும் நீ கிளம்பலையான்னு கேட்டதுக்கு, இல்ல பைரவி, நான் குடிச்சிட்டு ஓட்டுனதா இங்க சொல்றாங்க, நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன்னு சொல்றாரு. என்னது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனியா? இன்னும் பேசிக்கிட்டே இருக்க இன்ஸ்பெக்டர் போனை வாங்கி பேசுறாரு. நீங்க யாருமா அப்படின்னு கேக்குறாரு. இந்த பதிலும் பைரவி சொல்லாம இருக்க, அவங்க என் பொண்டாட்டி தாங்க அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. உங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு, அவர் அவ்வளோ ஈஸியாலாம் விட முடியாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. போனை வாங்கி மறுபடியும் ஆறுமுகமே பேசுறாரு. குடிக்கல பைரவி, ஆனா இங்க இருக்கிற மீட்டர் அப்படி காட்டுதுன்னு சொன்னோன்ன, ஓ நீ குடிக்கல, ஆனா ஆல்கஹால் டெஸ்ட் மீட்டர் நீ குடிச்சேன்னு காட்டுதா? என்ன ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னா நீ குடிச்சிட்டு கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இப்படி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கியே, உன்னெல்லாம் நம்பி நான் என்னதான் பண்றதோ அப்படின்னு சலிச்சுக்கிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு பைரவி ரொம்ப சலிச்சுட்டே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கு போன் வந்தோடனே இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஆறுமுகம் மறுபடியும் உட்காந்துடுறாரு. சஞ்சய் அப்பதான் சொல்றாரு. என்ன இன்ஸ்பெக்டர், அவன் குடிச்சான்னு மீட்டர்ல காட்டிருச்சா? அவன் குடிச்ச தண்ணியில தான் நம்ம சரக்க கலந்து வச்சிருக்கோம், சீக்கிரமா அந்த தண்ணி பாட்டில மாத்திர சொல்லுங்க, இல்லைன்னா வேற யாராவது குடிச்சிட போறாங்க அப்படின்னு சஞ்சய் சொல்றாரு. இதுதான் கரெக்டான டைம்னு சஞ்சய் அதுக்கப்புறம் பைரவிக்கு கால் பண்ணி, எங்க பைரவி இருக்க, கிளம்பிட்டியான்னு கேக்குறாரு.
இல்ல கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நான் வேணா பிக்கப் பண்ணவா அப்படின்னு கேட்க, இல்ல நான் கேப்ல வந்துடுறேன்னு பைரவி சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் போனை வச்சிடறாரு. நீயா கொஞ்ச நேரத்துல போன் பண்ணுவ பாரு அப்படின்னு நினைக்கிறாரு. பைரவி யார் யாருக்கோ கால் பண்றாங்க. ஆனா எந்த கேப் டிரைவரும் அவைலபிளா இல்ல. மறுபடியும் சஞ்சய்க்கே போன் பண்ணிடுறாங்க. இப்படி வா வலிக்கு அப்படின்னு சஞ்சயும் நினைக்கிறாரு. நான் கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ணிட்டு போக முடியுமான்னு பைரவி கேட்க, நான் இப்பதான் உங்க ஏரியாவை கிராஸ் பண்ணேன், பரவாயில்ல நான் யூ டர்ன் பண்ணி வர்றேன், நீ வெளியே வந்து நெல்லு அப்படின்னு சஞ்சயும் சொல்லிடுறாரு. வீட்டுல இருந்த எல்லாரும் இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. இங்க ஆறுமுகம் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்படி நம்ம தண்ணி அடிச்சோன்னு காட்டுச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு கண்ணுக்கு முன்னாடியே அங்க இருந்த போலீஸ் ஒருத்தர் தண்ணி கேனை மாத்திரத பாக்குறாரு. ஆனா அவருக்கு எதுவும் தோணல. சரி வக்கீலுக்கு போன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வக்கீலுக்கு போன் பண்றாரு. நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. சொன்னோன்னே ஒரு ஆக்சிடென்ட் கேஸுக்கு அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க, போய் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுங்க, நானே பேசுறேன் அப்படின்னு அந்த வக்கீல் சொல்றாரு. சார் நீங்க ஒரு ஆக்சிடென்ட் கேஸுக்கு அவரை இவ்வளோ நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்க, அவரை வீட்டுக்கு விடுங்க, நான் வர்றேன் அங்க அப்படின்னு சொல்றாரு. இது வெறும் ஆக்சிடென்ட் கேஸ் இல்லப்பா, அவர் ட்ரங்க் அண்ட் டிரைவ், அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம்னு சொன்னோன்னே, அப்படியா அவர்கிட்ட போனை கொடுங்கன்னு மறுபடியும் வக்கீல் ஆறுமுகத்துக்கிட்ட பேசுறாரு. நான் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லடா, சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுபடியும் ஆறுமுகம் போலீஸ் ஸ்டேஷன்லயே மாட்டிக்கிறாரு. இங்க சஞ்சய் பைரவியை கூப்பிடுறதுக்காக வந்துடுறாரு. முன் சீட்ல உட்கார்றதுக்காக கதவை திறந்து வர்றாரு. ஆனா பைரவி நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துடுறாங்க. நீயா வந்து முன் சீட்ல உட்கார்ற காலம் ரொம்ப தூரம் இல்ல பைரவி அப்படின்னு சஞ்சய் நினைக்கிறாரு. ஆக மொத்தத்துல சஞ்சயோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. பைரவிய அவரே ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போற மாதிரியும் ஆயிடுச்சு. சிந்து இங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி மறுபடியும் அழுதுகிட்டே இருக்காங்க. சிவா வீட்டுக்கு வந்து சிந்துவை பார்த்து, என்னாச்சு சிந்து, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியாவே இருக்க, ஹாஸ்பிட்டலுக்கும் நீ வரல, ரொம்பவே எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே, என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த சஞ்சய் சும்மா இல்லாம ஆறுமுகத்துக்கு வீடியோ காலே பண்றாரு. பைரவி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறத காட்டுறாரு. பைரவி எவ்வளோ அழகா இருக்கால, இன்னைக்கு நாங்க 2 பேருமே ஒரே ரூம்ல தான் தங்க போறோம், நீ அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்க போற, நாங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து உனக்கு வீடியோ கால் பண்றேன் அப்படின்னு பயங்கரமா வெறுப்பேத்துறாரு. ஆறுமுகத்துக்கு வந்த கோவத்துக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே போனை போட்டு உடைக்கிறாரு. ஆறுமுகம் இதெல்லாம் ஏன் பைரவி கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாருன்னு தான் தெரியல. ஆறுமுகம் என்ன பண்ண போறாரு, எப்படி வந்து பைரவியை கூட்டிட்டு போறாரு, இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.